அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த நாள் இனி எல்லாம் சிவமயமே என்ற வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் இருந்த சூரியன் ராசிக்கு 2 நுழைகிறாருங்க. அங்கு சஞ்சரிக்கிறார். 12 குரு சுக்கிரன் இருந்தாலும் அதிக விரயங்கள் ஏற்படாதுங்க. அப்படியே விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருப்பது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்குது. சுக்கிரன் சரி கட்டி விடுவாருங்க. அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செய்ய வேண்டி இருக்கும். இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு உரியவர். 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வருகிறது. இதனால் செவ்வாய் காரக தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. குறிப்பா இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது இது சம்பந்தமான விற்பனையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் குறிக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் தேவைப்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்பொழுது கையில் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை என்பதில் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் குரு உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ள உதவிகரமாக இருப்பாருங்க. கண்களையும் பாதங்களையும் பராமரிங்க. அதே போல கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் மருத்துவ செலவுகள் உண்டு. இந்த விரய செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. அதே போல உணவுகள்ல ஒவ்வாமை ஏற்படும். வெளியில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார். மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாதுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை நீங்கள் பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் அமையிருக்கு. குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியங்கள் அனைத்தும் நலன்களும் வந்து சேர இருக்கு. ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வது தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அதே போல காரணமே இல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை
இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4-11க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயருங்க. புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அவை கை கூடுவதற்கான அறிகுறி தென்படுங்க. அது மட்டும் இல்லாம ரண சிகிச்சையில் சிக்கி தவித்தவர்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மாற்று மருத்துவங்கள் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து எங்க முற்பட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கடகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கடகராசி சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் கூடிய விரைவில் சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் இக்காலகட்டங்கள்ல உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படுங்க. அவர்களுடைய கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவை முன்னின்று நடத்த செலவிட இருக்கீங்க. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் நாகரிக பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உடன் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவீங்க. சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கூடிய விரைவில் கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசி யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொல்லை தந்த எதிரிகளுடைய பலம் குறைய இருக்கு. நல்ல நிகழ்ச்சிகள் இல்ல படிப்படியாக நடைபெற இருக்குதுங்க. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. சொத்து விற்பனையால் லாபம், வியாபார போட்டிகள் அகன்று பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனி வரும் காலங்கள்ல நீங்கள் அடைய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு. குறிப்பா செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இத்தருணங்கள்ல மற்ற ஏனைய கிரகங்கள் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகி விடுகிறது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்கும். கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும். பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விட நேரிடுங்க. அதனால் ஒரு வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதன் பின்னர் வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது. பணிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. நீங்கள் உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் போதுமானதாக இருக்குங்க. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நிச்சயம் உங்களுக்கு
கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கடகராசினியர்களுக்கு தற்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.